பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். நம்ம அப்ரோச்ல இன்னும் பல ஸ்டெப்ஸ்கள் இருக்கு. அதெல்லாம் விடு, நீ என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, இப்போ ஃப்ரெண்டு தான். அண்ணா நகர்ல 12 மாடி கட்டிடம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன், புதுசா கட்ட போறேன். அதுல பில்டிங் கான்ட்ராக்ட் என்னோடது, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் உனக்கு தரலான் இருக்கேன். சரியா? என்னப்பா கேள்வி இது? நீ கொடுத்தா நான் செய்ய போறேன். சரி, வேலையை கரெக்ட் டைம்ல முடிக்கணும். உன்கிட்ட ஆளுங்க இருக்காங்களா? ஆளுங்களுக்கு என்ன பஞ்சமா? இப்ப 2 பில்டிங் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அதனால குவாலிட்டி பங்க்சுவாலிட்டி பத்திலாம் கவலைப்படாத கோபி. உனக்கு நல்ல பேரை நான் வாங்கி தரேன். ஓகே? நல்ல பேரு கெட்ட பேர்லாம் முக்கியம் இல்ல. பங்க்சுவாலிட்டி விஷயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னப்பா அட்ஜஸ்ட் பண்றது? சாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ ஒயர் 200 காயில் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. நீ 400 காயிலுக்கு பில்லு வாங்கணும். அதே சமயம் வாங்குற 200 காயில் குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அட்டைப்பெட்டி மட்டும் காஸ்ட்லி ஒயரோட பிராண்டா இருக்கணும். கொடுப்பா ஜூஸ் சாப்பிடு. மூர்த்தி, அப்பதான் அட்டைப்பெட்டியை பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ்க்கும் பிளாட் வாங்குற பார்ட்டிங்களுக்கும் காஸ்ட்லி ஒயர் தான் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஒரிஜினல் பில்லுக்கு மேல வர அமௌண்ட்ல 50-50. ஓகேயா? கோபி, வேலை தேடித்தான் வந்தேன். ஆனா கண்டிஷன்லாம் புதுசா இருக்கு. என் முடிவு நாளைக்கு வந்து சொல்லட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ்பா. நாளைக்கு வரேன். ஹலோ, என்ன சார், நம்ம இங்கேயே பேசலாமா இல்ல வெளியே போய் பேசலாமா? ஏன் இங்கேயே பேசலாமே. என்ன சொன்னார் உங்க பழைய நண்பர்? எல்லாம் நல்ல விஷயம் தான். அண்ணா நகர்ல 12 மாடி கட்டடம் ஒன்னும் ப்ரமோட் பண்ண போறானா. அதோட மொத்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஒர்க்கும் நமக்கு தான் கொடுக்க போறான்.
நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய விஷயம் இருக்கு சோமு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லட்டுங்களா? சார், உங்க நண்பரை பிசினஸ் மேனா ரொம்ப நல்லா தெரியும். நாம வாங்குற எலக்ட்ரிக்கல் ஒயருக்கு 2 மடங்கா பணம் தரேன் சொல்லியிருப்பாரு. என்ன அது நேரா பார்த்த மாதிரி சொல்ற? சார், நான் உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு காரணம் ஏன் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன். சார், நீங்க கோபக்காரர் தான். மத்தவங்களோட சம்பளம் உங்ககிட்ட கம்மி தான். ஆனா செய்யற தொழில நேர்மை நாணயம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவரோட சகவாசம் வேண்டான்னு நினைக்கிறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க யோசிக்கிறத பார்த்தா வேலையை ஏத்துக்குவீங்க போல இருக்கு. ஆமாப்பா, நாம நேர்மையா இருந்து என்னத்தை சம்பாதிச்சோம்? அவன் சொல்ற அளவுக்கு நம்ம மட்டமான ஜாமான் ஒன்றும் வாங்கி போடுவானா, கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி போடுவோம். எப்போதான் நாம சம்பாதிக்கிறது? நல்லவன் பேர் எடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி பெரிய ஆபீஸ்ல நாம இருக்க முடியுமா? என்ன பாலம் கட்டுற வேலையா? லைட் எரியற உயர் தானப்பா, ஜனங்க ஈஸியா மறந்துடுவாங்க. எனக்கு என்ன இந்த வேலையை செய்யலாம்னு தோணுது. வேண்டாம் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லிட்டு இல்ல, அத்தோட விடு. நான் யோசனை பண்றேன், ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். நாளைக்கு வரையும் டைம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? வா போலாம். வா வா. என்னடா இது? போஸ்டல் ஸ்ட்ரைக் தான் முடிஞ்சு போயிடுச்சே, இன்னும் இவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போறது கசக்குதா? ஏன்டா இன்னும் போஸ்ட்மேனை காணோம்? விஸ்வா, திஸ் இஸ் டூ மச். கார்பன் காப்பியை செக் பண்ற மாதிரி இருக்கு. நான் தான் போஸ்ட் ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்டர் தபால ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிச்சிட்டு வந்தேன். அங்க வச்சிருக்க பசையாது. இதெல்லாம் என் நண்பனுக்காக சகிச்சுக்கிட்டு பண்ண. ஆனா நீ கூடவே போய் ரன்னிங் கமெண்ட்ரி பார்க்க சொல்ற. இதெல்லாம் எனக்கு புத்திசாலித்தனமா தெரியல. காதலுக்கு புத்திசாலித்தனம் முக்கியம் இல்ல, ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அந்த வீட்டு பொண்ணை நான் லவ் பண்றேன். அவளுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல லவ் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். அந்த போஸ்ட்மேன் இங்க வந்தானா, லெட்டரை டெலிவர் பண்ணானா, அதை ரிசீவ் பண்ணும்போது அவளுடைய ஃபீலிங்ஸ் என்ன, ரியாக்ஷன் என்ன, இதெல்லாம் பார்க்கறது ஒரு த்ரில்டா. ஆமாண்டா, மத்தவங்களை கூட்டிட்டு வந்து அடி வாங்க வைக்கிறதும் திருதாண்டா. ஏன்டா எல்லாத்தையும் நெகட்டிவாவே திங்க் பண்ற? இப்ப என்னாச்சு? அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்தா என்ன? இங்க ஏதோ அட்ரஸ் விசாரிக்க வந்ததா சொல்லுவோம், குனிஞ்சு பைக் ரிப்பேர் பண்ணுவோம். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலனா லவ் பண்ண முடியாதுடா. அப்பா அங்க பாரு டேய். வந்துட்டான்டா போஸ்ட்மேன். ஸ்ட்ரைக் இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போயிந்தி ஊஆலு போய் என்னடா யோ பாட்டுக்கு போறா? அதானே ரிஜிஸ்டர் லெட்டர் வாங்கிட்டு போக வேண்டியதானே. எனக்கு என்னமோ அது நல்லதா படல. போட்டுண்டா, எல்லாம் நன்மைக்கே. தூரத்துல இருந்து அடுத்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். நாராயணா, என்னாச்சு? ஏர் லாக்கா இருக்கு சார். அதான் காலையில வந்ததும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கணும். பார்த்தேன் சார், இதோ ரெடி சரி பண்ணிடுறேன் சரி, சார். சீக்கிரம் ரெடி பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தீபாவளி தான் முடிஞ்சிடுச்சா? ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. யாருக்கு? வந்தனா பேருக்கு. என் பொண்ணு தான். இப்போதான் ஆபீஸுக்கு புறப்பட்டு போயிட்டா. இல்ல பரவாயில்ல, நீங்களே கையெழுத்து போட்டு வாங்கிங்க சார். இந்தாங்க, இதோ இங்க. வர சார். போஸ்ட்மேன் வரான்டா. ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம் வாங்க பிரதர், உங்களை தான் கூப்பிடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம். இத வச்சுக்கோங்க. எதுக்கு சார்? சும்மா போஸ்டல் ஸ்ட்ரைக்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. சார் விஷயத்த சொல்லுங்க சார்.
இல்ல இப்ப நீங்க விஜி ஹவுஸ் போனீங்க. ஆமா போனேன். அது அந்த வந்தனாங்கிற பொண்ணு பேருக்கு தானே லெட்டர் வந்துச்சு. ஆமா அந்த பொண்ணு தான் அங்க இல்லையே. ஆமா இல்ல. அதனால நீங்க ரிஜிஸ்டர் லெட்டர் கொடுக்கல அப்படிதானே? குடுக்கல. தவறான பதில். கொடுத்தேன். சரியான பதில். கொடுத்தியா? பார்ட்டி இல்லாத போது ரெஜிஸ்டர் லெட்டர் எப்படியா கொடுக்கலாம்? என்னது பார்ட்டியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? இது பாருங்க, அந்த லெட்டரை யார் கையில கொடுத்தீங்க? அவங்க அப்பா ஜெயந்த சார் கிட்ட கொடுத்தேயா. போச்சு. கிழிஞ்சதுரா சாமி. யோ, நீ போஸ்ட்மேன் தானே? ரெஜிஸ்டர் லெட்டர் யார் பேருக்கு வந்திருக்கோ அவங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு ரூல் இருக்குல்ல? அது ரூல்ஸ். அந்த வீட்ல இருக்க எல்லாரையுமே எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் வாங்கலன்னா தான் கம்பல் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட் கொடுக்க கூடாது. கம்பெனிக்கு வர ரெஜிஸ்டர் போஸ்ட் எல்லாம் எம்டியா வாங்குறாரு. மேனேஜரு, டெஸ்பாச் கிளர்க் இவங்க தானே வாங்குறாங்க. இந்த ரூல்ஸ் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆமா, இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? ரொம்ப முக்கியம். லெட்டர் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா? நன்றி, போங்க. ஆ ஆ ம் போச்சு, ம் எல்லாம் போச்சு. மானம் மரியாதை எல்லாமே போச்சு. போகலடா, இனிமே தான் போக போகுது. ம், ம் ஷூர், ஷோர், கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட். கம்ப்யூட்டர் ஜி, லாக் பண்ணுங்க. லாக் இல்லடா, லாக்அப். சும்மா டென்ஷன் ஆகாத. அந்த லெட்டர்ல நான் ஃப்ரம் அட்ரஸ் போடல. அதுவும் தவிர வந்தனோட அப்பா ஒரு ஜென்டில்மேன். பொண்ணுக்கு வந்த லெட்டர்லாம் பிரிச்சு படிக்க மாட்டார். ஆனா அவர் ஒரு இந்தியன், அதுவும் தமிழன். பொண்ணுக்கு வந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸ் இல்லையேன்னு பிரிச்சு படிச்சாலும் படிக்கலாம்ல. ஏன் அப்படி அபசகுணமா நம்ம நினைக்கணும்? ஆ, ஏதோ சொல்லி பயமுறுத்தாதரா. வயித்துக்குள்ள WWF நடக்கிற மாதிரி இருக்கு. அதை நிறுத்தும் நிவாரணி. சும்மா இருடா. அவர் அந்த லெட்டரை படிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமா, இவர் பெரிய சர்க்காரு, எழுத்தெல்லாம் மறைச்சிட போறாரு. சும்மா இருன்னு சொன்னல. ஒரு STD பூத்துக்கு போகணும், வா. டேய், நீ முட்டாள்னு தெரியும், இவ்ளோ பெரிய முட்டாளா? செல்ல வச்சுக்கிட்டு எதுக்குடா STD பூத்து? டே மடையா, வந்தனோட அப்பாவை அவரோட செல்லுல கூப்பிட்டு நம்ம பேச போறோம். ம் அது இந்த செல்ல இருந்து கூப்பிட்டா இந்த நம்பர் அங்க போகும்ல. ம். நீ முட்டாளா நான் முட்டாளா? வண்டியில ஏறு. ஆ. இது வேற எதுக்கு கையில? வண்டி எடு. ஆமாடா. டூ இட் ஃபாஸ்ட் மேன். வேகமா போடா. போ போ போ. ஆ, ஆ. என்னாச்சு? ஐயையோ. இந்த டயர் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. அச்சச்சோ, பெட்ரோல் தீந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? பக்கத்துல பெட்ரோல் பங்கும் இல்ல. டைம் வேற ஆச்சு. வீட்டுக்கு போலாமா இல்ல பெட்ரோல் பங்க் போலாமா? சரி, வீடு தான் கரெக்ட். வீட்டுக்கே போலாம். ஒரு ஃபோன் பண்ணோம் சார், லோக்கல் காலா சேஞ்ச் இருக்கா? கிழிஞ்சு போன 5 ரூபா நோட்லாம் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன். ஆமா தெரியும் சார். சார், செல்போன் இருந்தா 2000 ரூபா, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் சில்லறையா இருக்கணும், அதானே? தெரியும் சார். வேற ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? பேசிட்டு காசை சில்லறையா கொடுத்துட்டு போங்க. ரிங்காடா. என்னடா நீ லவ் பண்றது நீ, நம்பர் போடுறது நீ, பேசுறதுக்கு மட்டும் நான் தான் கிடைச்சேனா? நான் சொல்றத அப்படியே பேசு, புரியுதா? ஹலோ, இந்தா பேசு. ஹலோ. ஹலோ டாடி. என்னம்மா வந்தனா? இப்பதானே நீ ஆபீஸ் கிளம்புன? ஆந்தி வேலை தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வரணும். இப்பதாம்மா வந்தது. நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன். அப்படியாப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே படிச்சுக்கிறேன். சரிம்மா, அந்த லெட்டர் அப்படியே இருக்கும். நீ இப்பதானே வீட்ல இருந்து கிளம்புன? எங்க இருந்து பேசுற? நான் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன் டாடி. ஏன் கேக்குறீங்க? ஹலோ ஒண்ணு இல்ல. டாடி. டாடி. டேய், ஏதோ கன்ஃபியூஷன்டா. டவுட்டா ஏதோ கேக்குறாரு. பெட்ரோல் தீர்ந்து போச்சு டாடி. நல்ல வேளை நான் ரொம்ப தூரம் போகல. என்னது? ரொம்ப தூரம் போகலையா? நீ போன வேகத்தை பார்த்தா ஆபீஸுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆபீஸ்க்காவது போறதாவது, நீங்க வேற. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. நத்திங் நத்திங்.
என்னப்பா? ஏம்மா, உன்னோட இந்த மாடலிங் ரெயின்போ ஆட் கம்பெனி வேலை எல்லாம் உனக்கு அத்துப்படி அடிச்சா இல்ல இன்னும் கத்துக்கிட்டு இருக்கியா? எப்போ உன்னோட தனி விளம்பர கம்பெனி ஆரம்பிக்க போற? இன்னும் 6 months தான் டாடி. 6 மாசம் தான் ஓடிடும். அதுக்கப்புறம் பெரியப்பா பேர்லயும் உங்க பேர்லயும் விஜய் ஆட் கம்பெனின்னு நானே சொந்தமா ஆரம்பிப்பேன். அதுக்குள்ள நானே பக்காவா ரெடி ஆயிடுவேன் டாடி. இந்த ஜாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் இல்லம்மா? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கிரியேஷன் இருக்கும். ஆமா. ஆனா எங்க பிசினஸ் இருக்க எப்ப பார்த்தாலும் கணக்கு வழக்கு இன்வாய்ஸ் அவுட் வாய்ஸ்னு ஒரே போர் தான். உங்க ஜாப் இருக்க புது புது கண்ணோட்டம், புது புது சிந்தனைகள், மக்கள் மனசு கப்புன்னு புடுக்கிற மாதிரி வாசகம். எஸ் டாட், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாப். உங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் அம்மா வேலை பார்க்கறாங்க? வேலை பாக்குறவங்கன்னு நாங்க சொல்றது இல்ல டாடி. நாங்க எல்லாரும் ஒரே டீமா தான் வேலை செய்றோம். எங்க டீம்ல 20 members இருக்காங்க. அப்படியா? உங்க டீம்ல லேடிஸ் எத்தனை பேரு, ஜென்ட்ஸ் எத்தனை பேரு? ஏன் டாடி? சும்மாதான். ஏன் கேட்க கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. மோரார்லெஸ் ஈக்குவலா தான் இருப்போம். 1 or 2 ஜென்ஸ் அதிகமா இருக்காங்க. ஓஹோ. ஏன் டாடி, இவ்வளவு நாள் நீங்க இதெல்லாம் கேட்டதே இல்ல. இது வரைக்கும் நாம் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா பேசினதே கிடையாது. ஏமா, உங்க ஆபீஸ்ல இந்த மிமிக்ரி பண்ணி அதான் பல குரல்ல பேசுறவங்க யாராவது இருக்காங்களா? ஏப்பா அவ்வளவு பர்டிகுலரா கேக்குறீங்க? இல்லம்மா, நம்ம ஜம்ப் ஃபேக்டரியில மாசத்துல ஒரு நாள் செகண்ட் சண்டேன்னு வச்சுக்கேன், நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம், டிராமா, மியூசிக், மிமிக்ரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னு யோசனை வந்துச்சு. ஜோதி தான் இந்த ஐடியா கொடுத்தா. குட் ஐடியா. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சான்ஸ் கொடுக்கலாமே தான். உன் ஆபீஸ்ல யாராவது இருக்காங்களா? நல்லா யோசிச்சு சொல்லு. இல்ல டாடி, அப்படி யாரும் இல்ல. வேணா ஒண்ணு பண்றேன், அப்படி யாரையாவது மீட் பண்ண உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா. டாடி, என்ன புக் இது? கணக்கு எங்க தப்பா இருக்கு, சரி பண்ணு. வேற ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. சார், வண்டி ரெடி சார். உன்னை நான் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு போறேன். ஓகே டாட். சுப்பிரமணி ஐயா, ஸ்கூட்டர்ல பெட்ரோல் போடு. வாமா. பத்மினி, இதோ வரேன் அண்ணி. என்னங்க அண்ணி லஞ்ச்? இன்னைக்காவது ஊறுகாய் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். என்ன ஊறுகாய்? மாங்காய் ஊறுகாயா, எலுமிச்சை ஊறுகாயா? எலுமிச்சை ஊறுகாய். எனக்கே சளி பிடிச்சிருக்கு, நீ வேற எலுமிச்சை ஊறுகாய் வச்சிருக்கியா? குடு. சார் போஸ்ட். இதா வந்துட்டேன்ப்பா. வீசி எரிஞ்சிடாத. பெருசே தபால் வந்திருக்கு, வாங்கிக்கோ. ஏன்பா, மெட்ராஸ்ல வயசுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு யாருக்குமே தெரியாதா? உங்களுக்கு அதான் ஒரு போஸ்ட் பாக்ஸை செஞ்சு அங்க மாட்டி வச்சிருக்கேன். அங்க பாரு, அதுல போடக்கூடாதா? பெருசே லெட்டரு கார்டுனா அதுல போடலாம். நீ செஞ்சு வச்சுக்கிறிய பாக்ஸ், அது சைஸுக்கு ஒரு பார்சல் உனக்கு வந்துக்குது. இதை எடுத்துக்கிட்டு போய் அதுல போட முடியுமா? எங்களுக்கு இவ்வளவு பெரிய பார்சல் வரவே வராதப்பா. இவ்வளவு பெரிய பார்சல் அனுப்புறதுக்கு யாருமே கிடையாது. யார் அனுப்பிச்சிருப்பாங்க? அப்ப காயத்ரி யாரு? காயத்ரி? காயத்ரி என் பொண்ணுதான்ப்பா. அந்த பொண்ணு பேருக்கு தான் வந்திருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ட் படிக்கிறவங்களுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் கொண்டு போயிட்டுமா? ஐயோ வேண்டாப்பா, நான் வாங்கிக்கிறேன். கொடு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.